இம்மாடு வயலில் உழுதது இத்தொடர் எவ்வகையானது? இம்மாடு வயலில் உழுதது இத்தொடர் எவ்வகையானது? ஏ இனம் குறித்தல், பி அகரிணைச் சொல், சி ஒன்றொழி பொதுச்சொல், டி வந்து வெளிப்படை தொடர், இ வந்து விடை விடை தெரியவில்லை. இம்மாடு வயலில் உழுதது இது இத்தொடர் எவ்வகையானது? இத்தொடர் எவ்வகையானது? இம்மாடு வயலில் உழுதது இத்தொடர் எவ்வகையானது? ஏ இனம் குறித்தல், பி வந்து அகரிணைச் சொல், சி ஒன்றொழி பொதுச்சொல், டி வெளிப்படை தொடர், இ விடை தெரியவில்லை. அடுத்தது வந்து சோறு உண்டான் 17 வந்து சோறு உண்டான் இத்தொடரின் இலக்கண வகை அறிக. ஏ இனம் குறித்தல், பி அகரிணை சொல், சி ஒன்றொழி பொதுச்சொல், டி வெளிப்படை தொடர், இ விடை தெரியவில்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மீமிசை ஞாயிறு இலக்கண குறிப்பு, பண்புத்தொகை, இருபெயரொட்டு பண்புத்தொகை, வினையெச்சம், ஒரு பொருள் பன்மொழி, விடை தெரியவில்லை. மீமிசை ஞாயிறு இலக்கண குறிப்பு, ஏ பண்புத்தொகை, பி இருபெயரொட்டு பண்புத்தொகை, சி வினையெச்சம், டி ஒரு பொருள் பன்மொழி, இ விடை தெரியவில்லை. இப்போ நம்ம பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இம்மாடு வயலில் உழுந்தது அப்படின்னா ஒன்றொழி பொதுச்சொல். எப்படி ஒன்றொழி பொதுச்சொல் அப்படின்னாக்கா, இப்போ வந்து மாடு வந்து வயலில் உழுதுனா எருது தான். அதாவது அகரிணை ஒன்றொழி பொதுச்சொல், உயர்திணை வென்றொழி பொதுச்சொல்னு இருக்கு. இப்போ வந்து ஐவர் கோலமிட்டனர் அப்படின்னு சொன்னாக்க பெண்கள் தான் கோலமிடுவாங்க. அதனால வந்து ஆண்கள் கோலமிட மாட்டாங்க. அதனால ஒரு பாலினத்தை வந்து தவிர்த்து வெளிப்படையாக சொல்லாமல் சொல்றது. புரியுதா உங்களுக்கு? கோலமிட்டனர். அப்புறம் வந்து ஐவர் போரிட்டனர் அப்படின்னா ஆண்கள் தான் போரிடுவாங்க அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு பொதுவாக உள்ளது. அதனால பெண்பாலை தவிர்த்து ஆண்பாலை மறைமுகமாக குறிப்பதனால வந்து அது வந்து ஒன்றொழி பொதுச்சொல். ஒரு இனத்தை ஒரு ஒரு திணையை அதாவது ஒரு பாலினத்தை தவிர்த்து சொல்றது. இம்மாடு வயலில் உழுததுனாக்கா பசுமாடு உழுவாது, காளமாடு தான் உழுவும். அதனால வந்து ஒரு பெண்பாலை தவிர்த்து ஆண் தான் ஒன்றொழி பொதுச்சொல். இது வந்து ஒன்றொழி பொது. இதோட விரிவான விடையை வந்து இந்த ஒன்றொழி பொதுச்சொல்னா என்னன்னு பிறகு பார்ப்போம். ஓரளவுக்கு இதுக்கு ஆன்சர் சொல்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஒன்றொழி பொதுச்சொல் அப்படின்னா ஒரு இதை அப்படியே தவிர்த்து, அதாவது பசுமாட்டத்தை மறைமுகமாக குறிப்பிடுறது வந்து காளமாடு தான். அதாவது ஒன்றை ஒழித்து, அதாவது மாடுன்னா பொதுவாக பசுமாடு, காளமாடு. ஆனால் வந்து பசுமாடு தான் வயலில் விழுவும். அதனால ஒன்றை ஒழித்து சொல்றதுனால ஒன்றொழி பொதுச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. இதோட விளக்கமா நான் பிறகு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு அடுத்தது சோறு உண்டான். இது வந்து இனம் குறித்தல். ஏன் சோறு உண்டான் இனம் குறித்தல்? வெற்றிலை போட்டான் வெற்றிலைப்பாக்கு போட்டான் அப்படின்னா சுண்ணாம்பு, புயலா எல்லாம் சேர்த்து தான் போடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னாக்கா அது இனமான ஒன்றை குறிக்கிறதுனால இனம் குறித்தல். இனம் குறித்தல். அதாவது சோறு உண்டான்னா சோறோட குழம்பு, சாதம் எல்லாமே போட்டு வெறுஞ்சோறை சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டான். சண்டை வந்துடும். ஆனால் வெறுஞ்சோறை சாப்பிட மாட்டான். ஏன்னா புளி குழம்பு, கூட்டு, அது இதுன்ட்டு ஏதாவது சேர்த்து தான் சாப்பிடுவோம். அதனால அது சோறு உண்டான்னா எல்லாத்தையும் சேர்த்து குறிப்பதனால இது இனம் குறித்தல். இதோட விரிவான விடையும் பிறகு பார்ப்போம். 3 நிமிஷத்துல பார்க்க முடியாது. அடுத்தது மிமிசை ஞாயிறுனா ஒரு பொருள் பன்மொழி. இப்போ வந்து மிசை, மீனா உயர்வு, மிசைனாலும் உயர்வு. இது வந்து ஒரு பொருள் பன்மொழி. டயம்ல பிறகு உங்களுக்கு நடத்திடுறேன். ஏன்னா 3 நிமிஷத்துல இதை போட்டாகணுங்கிறதுக்காக போட முடிஞ்சது. ஒரு பொருள் பன்மொழி. அதாவது மீனாலும் உயர்வு,